வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்ல லெசன் 4ல் இருக்க தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இப்போ நம்ம அந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டைய நகரங்கள். பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது மொத்தம் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா, மொத்தம் 6 வந்து இருக்குது. காஞ்சிபுரம், உறையூர், கரூர், கொடுமணல், மதுரை, கீழடி. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பண்டைய துறைமுகங்கள். பண்டைய துறைமுகங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 7 வந்து இருக்கு. மாமல்லை, அரிக்கமேடு, பூம்புகார், தொண்டி, அழகன்குளம், காயல்பட்டினம், கொர்க்கை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பண்டைய இந்தியாவிலேயே வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் அப்படின்றது எது அப்படின்னா மொஹஞ்சதாரோ, ஹராப்பா. இது ரெண்டையும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய இந்தியாவில் வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக தொன்மையான நகரங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. இதை மூணையும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு மிக தொன்மையான நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி வந்து இதை வந்து மிக தொன்மையான நகரங்கள்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து என்னென்ன சான்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள், நெக்ஸ்ட் வந்து அயல்நாட்டு பயண குறிப்புகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் வச்சு இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொன்மையான ஒரு நகரம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகின் மிக தொன்மையான நகரங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மெசபடோமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. பூம்புகார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய தமிழகத்தோட மிக பழமையான நகரங்கள்ல வந்து பூம்புகாரும் ஒன்று அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் தென் கோவலன் கண்ணகி இவங்க 2 பேருமே பிறந்த ஊர் எது அப்படின்னா பூம்புகார் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அதாவது புகழ்பெற்று விளங்கிய ஒரு துறைமுகமா எதை வந்து சொல்றாங்க அப்படின்னா பூம்புகார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து ஏற்ற ஒரு இடமாவும் வந்து இருந்துச்சு. ஸோ கடல்வழி வணிகம் வந்து அதிகரித்த போது துறைமுகங்கள் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றுதான் பூம்புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க வந்து அமைந்திருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா கடலோட கரையில வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து காவேரி ஆறு கடக்கும் இடத்துல வந்துட்டு தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே வந்துட்டு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பூம்புகார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு முகம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து புகார் காவேரிப்பட்டினம் அப்படின்ற பேர்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சோழ அரசோட துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பூம்புகார் துறைமுகத்தோட சீரும் சிறப்புமா வந்து நடந்த வணிகத்தை பத்தி எந்த நூல் வந்து குறிப்பிடுது அப்படின்னா பட்டினப்பாலையிலும் நெக்ஸ்ட் வந்து இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையிலிருந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பூம்புகாரோட சிறப்பை வந்து பேசுறது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கோவலன் கண்ணகின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சிலப்பதிகாரத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரம் கோவலன் கண்ணகி தான். இதுல கண்ணகியோட அப்பா யார் அப்படின்னா மாநாய்க்கன் அப்படின்றது வந்து அவரோட பேரு. அந்த பேருக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா பெருக்கடல் வணிகன் அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கோவலனோட தந்தையோட பேர் என்ன அப்படின்னா மாசாத்துவன் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா பெருவணிகன் அப்படின்றதுதான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பெருவணிகர்களும் பெருக்கடல் வணிகர்களும் ஒரு நிறைந்த ஒரு பகுதியா வந்து பூம்புகார் வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதாவது வணிகம் செய்யறதுக்காக வந்து கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகள்ல இருந்து வணிகர்கள் வந்து பூம்புகார் நகருக்கு வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க வர்றாங்க இங்க தங்குறாங்க அப்படின்னாவே வந்து நம்மளோட மொழிகளை வந்து அவங்க கத்துப்பாங்க, அவங்களோட மொழிகளை வந்து நம்மளும் வந்து பேச ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து மொழி பரிமாற்றம் நெக்ஸ்ட் வந்துட்டு மக்களோட மக்களா வந்து எல்லா பேரும் கலந்து ஒன்னா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வணிகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ பூம்புகாரோட நகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிகர்கள் வந்து ரொம்ப நேர்மைக்கும் நாணயத்துக்கும் வந்து பெயர் பெற்றவர்களா விளங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பொருளை வந்து கூட விலைக்கு விற்கிறது அப்படின்றது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்றத வந்து பட்டினப்பாலையில வந்து கூறுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டினப்பாலையோட ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர். இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். ஸோ இதுல இருந்து வந்து நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த பூம்புகார் நகர் அப்படின்றது வந்து ஒரு தொன்மையான நகரம் அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இதுல வந்து இவங்க என்னென்னலாம் ஏற்றுமதி பண்ணாங்க இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடல் வழியா வந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இறக்குமதி செய்யப்பட்டது எல்லாமே வந்து மெருகூறப்பட்டு மீண்டும் வந்து அயல்நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம்,
ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இது எல்லாமே வந்து இறக்குமதி வந்து செய்யப்பட்டுச்சு. ஸோ பூம்புகார் அப்படின்றது வந்து மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வீடுகள் வந்து ஒழுங்கான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அகன்ற நேரான தெருக்கள் கொண்டதா வந்து இந்த பூம்புகார் நகரம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூம்புகார்ல வந்து கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூம்புகார் நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நகர வாழ்க்கையை தான் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்கள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் வந்து கிபி 200ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து சிறப்புற்று திகழ்ந்துச்சு பூம்புகார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது வந்து ஒரு கடலுக்கு கரையில வந்து இந்த பூம்புகார் நகரம் இருந்தனால ஒருவேளை வந்து கடற்கோர் இல்லாட்டி வந்து கடல் சீற்றங்களால் வந்து அழிந்து போயிருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பூம்புகார் இருந்ததற்கான சான்றா வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன மதுரையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவின் உள்ள மிக பழமையான நகரங்கள்ல வந்து மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னாவே நம்ம எதை சொல்லுவோம், மதுரையை தான் சொல்லுவோம். ஸோ பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா மதுரையை வந்து யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்றாங்க. இடைக்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணாங்க. இதனாலேயே வந்து பண்பாட்டு கலப்பு அப்படின்றது வந்து மதுரையில வந்து நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து எதை சொல்றாங்க அப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல உள்ள கீழடியில நடத்தப்பட்ட அகழாய்வு வந்து சொல்றாங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை வந்து மதுரைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கடைச்சங்க காலத்தில் வந்து தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 49 பேரு. இது வந்து இம்பார்ட்டன்டான 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிழக்கு கடற்கரையில் வந்து அமைந்திருக்க துண்டியில் இருந்து மதுரைக்கு அருகில வந்து சந்தனம் போன்ற நறுமணம் பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் அப்படின்னா சாலமோன் அப்படின்றவர் வந்து முத்துக்களை வந்து உவரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இறக்குமதி செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் வந்து உவரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலை வந்து மதுரையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தூங்கா நகரம் அப்படின்னா இது தூங்கா நகரம் அப்படின்னாவே மதுரை தான். மதுரையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. நாலங்காடி அப்படின்னா என்ன, பகல் பொழுதும் வந்துட்டு பகல்ல மட்டுமே வந்து இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாலங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லங்காடி அப்படின்றது என்ன அப்படின்னா இரவு நேரத்துல வந்து இருக்கிற கடைகள். ஸோ வந்து இரவு பகல் வேறுபாடே இல்லாம எப்ப போனாலும் வந்துட்டு ஒரு எல்லா பொருட்களையுமே எந்த நேரத்துல வேணா வாங்குற மாதிரி இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயங்கள் வந்து மதுரையில் அச்சடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரேக்க வரலாற்றாசிரியர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ் அப்படின்றவரோட குறிப்புகளை வந்து மதுரையை பற்றிய தகவல்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சாணக்கியர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட நூல் அதாவது அர்த்த சாஸ்திரத்துல வந்து மதுரையை பற்றி குறிப்புகள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை நகரத்துல பார்த்தோம் அப்படின்னா அகழிகள் கூட யானை செல்ற அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா வந்துட்டு ரொம்ப அகலமான ஒரு சுரங்கப்பாதை வந்து அமைக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய காலத்துல வந்து மதுரையோட சிறப்புகளை வந்து கூறுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது காஞ்சி நகர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ சமணர் அமைத்த பள்ளிகள்ல பார்த்தோம் அப்படின்னா சமண மாணவர்களும் புத்த விவகாரங்கள்ல உள்ள புத்த மாணவர்களும் தான் வந்து பயின்றாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல வந்துட்டு படிச்ச சீன பயணி ஒருத்தவர் யுவான் ஷுவாங் அப்படின்றவர் இவர் வந்து கூடுதல் படிப்புக்காக வந்து காஞ்சியில உள்ள கடிக்கை அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா பூம்புகார்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்வி நகரம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நகரங்களில் வந்து சிறந்தது காஞ்சி என்று வந்து யார் சொன்னா அப்படின்னா காளிதாசர் வந்து சொல்றாரு. அண்ட் தென் வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்றது வந்து நாயன்மார்கள்ல வந்து முதன்மையானவராக இருக்கவர் வந்து திருநாவுக்கரசர். அவர் வந்து காஞ்சியை வந்து இந்த மாதிரி புகழ்ந்து வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல வந்து காஞ்சியும் ஒன்று அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா சீன வரலாற்றாசிரியர் யுவான் ஷுவாங் அப்படின்றவர் வந்து குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது அப்படின்னா காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி,
நெக்ஸ்ட்டு வந்து ஜோதி தர்மன் போன்ற காஞ்சியில் தான் இவங்க எல்லா பேரும் பிறந்தாங்க அப்படின்றத வச்சு காஞ்சியோட கல்வி சிறப்பை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. காஞ்சியை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோயில்களில் நகரம் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே உள்ள கைலாசநாதர் கோவில் வந்து ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோழ நாட்டோட பகுதிகள், சேர நாட்டோட பகுதிகள், பாண்டிய நாடு, தொண்டை நாடு இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியவர் யார் அப்படின்னா ராஜசிம்மன் அப்படின்றவர் தான் இந்த கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டுறாரு. இவர் யார் அப்படின்னா ஒரு பல்லவ மன்னர் இவர். நெக்ஸ்ட் வந்து பல்லவர்கள் காலத்துல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எண்ணற்ற குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மணிமேகலை நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த மணிமேகலை அப்படின்றவங்க வந்துட்டு அவங்களோட இறுதி காலத்தை வந்து காஞ்சியில தான் கழித்தாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. காஞ்சியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீர் மேலாண்மைக்கு வந்து ஒரு முதன்மையான இடம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல நூற்றுக்கணக்கான ஏரிகள் வந்து வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காஞ்சியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பூம்புகார், மதுரை, காஞ்சி மட்டும் இல்லாம பல பகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ சோழ நாடை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோறுடைத்து, பாண்டிய நாடு அப்படின்னா முத்துடைத்து, சேர நாடு வந்து வேலமுடைத்து, தொண்டை நாடு வந்து சான்றோடுடைத்து. இது எல்லாமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க்ஸ். ஸோ இதோட நம்ம லெசன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு லெசன் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.